ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா ஸ்பெஷல். இந்திய பொழுது இனிய பொழுதாக எங்களோட இணைந்திருப்பது உங்கள் தொழில் தென்மொழி. நான் இன்றைக்கி ஒரு சிம்பிளான லஞ்ச் ரெசிபி தாங்க போட்டிருக்கேன். எலக்ட்ரிக் குக்கர்லேயே எப்படி சிம்பிளாக சிக்கன் பிரியாணி பண்ணலாம் தான் போட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். உங்களுக்கு இதில் சாப்பாடு குழைவாது, நல்லா வரையாகவே வரும். சிக்கன் நல்லா வெந்தும் இருக்கும். அதுக்கு நான் சைடிஷாக சிக்கன் கிரேவியும் பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணலாம் பார்க்கலாங்களா? வாங்க. முதல்ல நம்ம சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிவிடுவோம். அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கூட கொஞ்சம் நல்லெண்ணெயும் ஊற்றிருக்கேன். நல்லா காஞ்சி வரட்டும். இது கூடவே பட்டை, பிரியாணி இலை, லவங்கம், சோம்பு போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இது கூடவே மீடியம் சைஸ் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். வாசனை கருவேப்பிலை போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். உங்களுக்கு வெங்காயத்தோட தடமே தெரியாமல் இருந்தால் தான் கிரேவி நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பு சிம்லியை வச்சு வதக்கி விடுங்க. அப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வர ஆரம்பிக்கும். ஒரு 3 மினிட்ஸ் பொறுத்து பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கிளறி விடுங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கிளறி விட்டே இருப்போம். இப்போ ஓரளவு நல்லா பச்சை வாசனை போய் கலர் நல்லா மாறி வந்துருச்சு. இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். போட்டு நல்லா கிளறி விட்டுருக்கேன். தக்காளி கிளறி விட்ட பிறகு கொஞ்சோண்டு உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ உங்களுக்கு தக்காளி வெங்காயம் நல்லா வெந்து வந்துடும். நல்லா குழஞ்சிருக்கும். நம்மளுக்கு லைட்டாக உப்பு போட்டிருக்கேன். போட்டு நல்லா மூடி வச்சுருக்கேன். நம்ம உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம், அதனால் கிரேவிக்கு போடும்போது கொஞ்சம் உப்பு பார்த்து போட்டுங்க. இப்போ பாருங்கள், திறந்து பார்க்க நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டைலில் நான் ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா கலரி விடுங்க. இப்போது கலரி விட்டு பாருங்கள். நல்லா கலரி விட்ட பிறகு உங்களுக்கு நல்ல மசாலா உங்களுக்கு வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ இது கூடவே மஞ்சத்தூளும் இது மிளகாய் தூளும் போட்டிருக்கேன் காரத்துக்கு. இது மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா தனியாத்தூளும் சீரகத்தூளும் சேர்ந்துருக்கும். போட்டு நல்லா கலரி விடுங்க. இது சிக்கனுக்கு எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். போட்டு நல்லா கலரி விட்டிங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் தக்காளி மசாலாலாம் சேர்ந்து வர ஆரம்பிக்குது. நல்லா ஒரு 2 நிமிஷம் கலரி விட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நல்லா கலரி விட்டே இருக்கேன். இப்போ ஓரளவு எண்ணெய் பிரிய ஆரம்பித்த பிறகு நம்ம வாஷ் வச்சுருக்க ஒரு 250 கிராம் சிக்கன் இருக்கும், அதை நான் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கலரி விடுங்க. சிக்கனில் உங்களுக்கு எல்லா மசாலா கோட்டாய் வரணும், அவ்வளோதான். நல்லா கோட்டாய் வந்த பிறகு அடுப்பு மூடி வச்சிடலாம். நம்ம ஸ்டவ் மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் பொறுத்து பாருங்கள். தண்ணி எதுவுமே நான் ஊற்றலை. நல்லா உங்களுக்கு சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. அதுவே தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இது மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிட்டனா ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு ட்ரையாக வேணும் நல்லா ஒரு 3 மினிட்ஸ் அடுப்பில் வச்சு நீங்கள் இறக்கிக்கலாம். இல்லை கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும்னு சொன்னீங்கன்னா அப்படியோட இறக்கி சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணிடலாம். சிக்கன் பிரியாணிக்கு முதல்ல ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் நெய்யும் போட்டிருக்கேன். போட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பிறகு பிரியாணி இலை, பட்டை, ஒரு ஸ்டார் அன்னாச்சி, ஒரு லவங்கம் 2 போட்டிருக்கேன், ஏலக்காய் 2 போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிக்குது. மீடியம் சைஸ் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நல்லா ஸ்லைஸாக அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா மெல்லிசாக தான் கட் பண்ணியிருக்கணும். நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் 2 வெங்காயத்துக்கு போதுமானதாக இருக்கும். நல்லா கதறி விட்டுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கி வர ஆரம்பிக்குது. வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வரணுங்க, கலர் மாறிடக்கூடாது. நல்லா வெங்காயம் வதங்கி வர ஆரம்பிக்குது. இப்போ இது கூட கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன் வாசனைக்கு. போட்டு நல்லா கலரி விட்டுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு 3 to 5 மினிட்ஸ் பொறுத்து நான் இது கூடவே காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இந்த பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருக்குங்க, அதுக்காக நான் 2 போட்டிருக்கேன். நல்லா கலரி விடுங்க. பச்சை மிளகாய் போட்டு நல்லா கலரி விட்ட பிறகு ஒரு 2 மினிட்ஸ் பொறுத்து நான் இது கூடவே இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கலரி விட்டுருக்கேன். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது நல்லா கலரி வரட்டும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற கலரி விட்டே இருங்க. இப்போ இது கூடவே 2 தக்காளி போட்டிருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி, அதையும் போட்டு நல்லா கலரி விட்டுருக்கேன். நல்லா கலரி விட்டு உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ அதே மாதிரி வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். நல்லா மசிஞ்சு போயிருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்குங்களா? இப்போ இது கூடவே நான் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், சிக்கன் பவுடர் போட்டிருக்கேன், கரம் மசாலா போட்டிருக்கேன், பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேன். போட்டு நல்லா கலரி விடுங்க. கூடவே தேவைப்பட்டால் நீங்கள் சிகப்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா கலரி விடுங்க. மசாலா நல்லாவே கோட்டாய் வரட்டும் வெங்காயம் தக்காளி கூடவே. இப்போ இது கூடவே ஒரு 1/2 கப் தயிர் ஊற்றிருக்கேன். இது ரொம்ப புளிக்காத தயிராக இருக்கட்டும். போட்டு நல்லா கலரி விட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். பாருங்கள், இது மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கிரேவி பக்கத்து வருதுங்களா? எண்ணெய் நல்லா வெளியே வர ஆரம்பிக்குதுங்களா? இந்த ஸ்டேஜில் நான் கொத்தமல்லி, புதினாவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கலரி விட்டுருங்க. இப்போது
சிக்கனையும் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். சிக்கனில் மசாலா நல்லா கோட்டாகி வரணும். நம்ம உப்பு கொஞ்சம் தான் போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் உப்பு ஸ்டேஜில் போட்டுங்க. போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. சிக்கன் உங்களுக்கு இதிலே பாதி வெந்து வந்துடும். மசாலாவும் உள்ளே இறங்கியிருக்கும், உப்பு கொஞ்சம் நல்லா இறங்கியிருக்கும். போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 2 to 3 minutes நல்லா மூடி வச்சுருங்க. சிக்கன் ஓரளவு வெந்து வந்துடும். இதற்கிடையில் நான் எலக்ட்ரிக் குக்கரில் 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு இந்த பாஸ்மதி ரைஸை வாஷ் பண்ணி போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ இது மேலேயே நம்ம ரெடி பண்ண சிக்கனையும் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. முதல்ல மிக்ஸ் பண்ண பிறகு 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த கணக்கில் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றி உப்பு ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், தேவைப்பட்டால் போட்டுக்கங்க. போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. இது ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஒரு 5 to 6 minutes போட்டு அதுவே எலக்ட்ரிக் குக்கர் ஆஃப் ஆகிடுச்சு. எடுத்து பார்த்தா உங்களுக்கு சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரியாக தான் வந்திருக்கு. சீக்கிரம் உங்களுக்கு ஒட்டாத இருக்குது. இப்போ இது கூடவே நம்ம ரெடி பண்ண சிக்கன் கிரேவி, தயிர் ரைத்தா வச்சு பரிமாறலாம். சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாங்க. பிகினர்ஸ் கூட செய்யலாம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.